எந்த ஒரு நிகழ்வுமே நமக்கோ, இல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கோ நடக்கும்போது தான் அதோட வலி, வேதனைய நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். சாலையில நடக்கிற விபத்துகள பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். எவ்வளவோ படங்கள் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, நெறைய அவேர்னஸ் வீடியோஸ் இருக்கு. ஆனாலும் இன்னமும் அந்த மாதிரியான விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சாலையில ஹெல்மெட் போடாம ரொம்ப ஸ்பீடா போற ஆட்கள நான் இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரூல்ஸ மதிக்காம இருக்கிற சில ஆட்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற ஒரு புத்தகம், ஒரு காதல் கதை. அது கூடவே சேர்த்து சாலை விதிய பத்தின ஒரு கதையும் கூட. ஒரு அவேர்னஸ் குடுக்குற மாரியான ஒரு கதை. இன்றைய புத்தக அறிமுகம் ரவீந்தர் சிங் அவர்கள் எழுதிய "வில் யூ ஸ்டில் லவ் மீ". இந்த கதையோட ஹீரோ ராஜ்வீர், ஒரு பஞ்சாப் பையன். கதையோட ஹீரோயின் வந்து லாவண்யா. இவங்க வந்து நார்த் ஈஸ்ட், நான் மேப்ல போடுறேன் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கதைக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஷில்லோங் அப்படிங்கிற இடத்துலேருந்து வரவங்க தான் லாவண்யா. இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிற அந்த ஒரு சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ளைட்டில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணும்போதே அது ஒரு மோதலில் தான் தொடங்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு சைலண்ட்டான மோதல். இவங்க 2 பேருமே வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் இந்த கதையில் காட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் ராஜ்வீர் வந்து அந்த விஷயங்கள் ரொம்ப சிறுபுலத்தனமாக இருக்கிற விஷயங்களை வெளியில் சொல்கிறதுக்கு சங்கடப்படுறவராகவும், லாவண்யா வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நான் அதை ரசிப்பேன், மற்றவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாகவும் இருக்காங்க. ராஜ்வீருக்கு வந்து விண்டோ சீட், ஃப்ளைட்டில் அந்த பக்கம் விண்டோ பக்கம் உட்காந்து ஃப்ளைட் ஏறும்போது, இறங்கும்போது, ஃப்ளைட் வந்து வானத்தில் பறக்கும்போது கீழே அந்த பூமியை பார்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியோ ஃப்ளைட்டில் அந்த மாதிரி ஒரு விண்டோ சீட் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக அவர் உட்காந்துருக்கும்போது தான் அங்கே லாவண்யாவை அவர் மீட் பண்ணுறாரு. லாவண்யா வந்து எனக்கு அந்த சீட்டை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிறாங்க. ராஜ்வீரால் சொல்ல முடியல, எனக்கு இந்த இடம் வேணும், எனக்கு இந்த காட்சிகளை பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு. அவர் தான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர். எனக்கு இந்த மாதிரி சிறுபுலத்தனமான விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாரு. அதே சமயம் அந்த இடத்த விட்டு கொடுக்குறதுக்கும் அவருக்கு மனசே வரல. ஆனால் லாவண்யா பிடிவாதமாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற காரணமும் இன்னும் கோவத்தை உண்டு பண்ணும்படியாக இருக்குது. எனக்கு வந்து தூங்கணும், நான் நைட் ஃபுல்லாக தூங்கலை, அதனால் அந்த ஜன்னல் சைடு நான் சாஞ்சிட்டு தூங்குவேன், எனக்கு அந்த சீட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ அழகான ஒரு விஷயத்த வந்து என்னைய பார்க்க விடாமல் பண்ணுறதும் இல்லாமல் அவங்க வந்து தூங்க போகிறாங்களாம், அதை கூட பார்க்காம அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவர் வந்து திட்டிக்கிறாரு. பட் லாவண்யா நிற்கிறதுனால அந்த பக்கம் பேசஞ்சர்ஸ் வரவங்க வந்து அந்த டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த இடம். அதனால் வேறு வழி இல்லாமல் சரி பொண்ணு வேற கேட்குறாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அந்த இடத்த வந்து விட்டுடுறாரு. ஸோ எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா 2 பேருக்குள்ளேயுமே அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஃபீல் தான் இருக்குது. ராஜ்வீர் மனசுக்குள்ளேயே வந்து புலம்பிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நேரம் ஆகியும் லாவண்யா தூங்கவே இல்லை. இவங்க தூங்கணும்னு தானே எனக்கு வந்து அந்த சீட்டை விட்டு கொடுக்க சொன்னாங்க, ஆனால் இன்னும் தூங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்காரு. அப்போ ஃப்ளைட் வந்து ஏறும்போது அங்கே அந்த உட்காந்த இடத்துலேருந்தே அவர் எட்டி பார்க்குறாரு, இங்கேருந்து ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி க்யூட்டான அண்ட் இந்த மாதிரியான கொஞ்சம் மோதல் இருக்கிற மாதிரி தான் அந்த சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அந்த ஓப்பனிங் சீனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் லாவண்யாவோட கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. அவள் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப அழகாக வந்து ரசிக்கிறா. உதாரணத்துக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஃபி இருக்கு இல்லையா, காஃபி அவளுக்கு பிடிக்காது. ஆனால் காஃபியோட ஸ்மெல்லு, அதோட கலர், இது எல்லாத்தையும் அவள் வந்து என்ஜாய் பண்ணுறா. அதை ராஜ்வீர் கிட்ட சொல்லும்போது அவனுக்கு வந்து அது ரிலேட் பண்ணிக்க முடியாது. நம்மளுமே வந்து ஜன்னலோரம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த விஷயங்களை ரசிப்போம் இல்லையா, நம்ம ஆனால் அதை ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம், சங்கடப்படுறோம். அவள் வந்து அவ்வளோ அழகாக அது எல்லாத்தையும் சொல்கிறா, அவளுக்கு பிடிச்சதை அவள் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோதல் வந்து அப்படியே மாறி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது ஆகுதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான். அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, ராஜ்வீரோட வீட்டுக்கு அவன் போகிறான். லாவண்யா வந்து ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக வந்திருப்பாங்க. ஃப்ளைட் விட்டு இறங்கணுன்னா அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகிறாங்க. பாதி தூரத்தில் தான் ராஜ்வீர் நோட் பண்ணுறது என்னென்னா, அவங்களோட லக்கேஜ் வந்து மாறிடும்.
ஸோ அதோட அவங்க 2 பேரும் தனித்தனியா போக போறாங்கன்னு நெனைக்கும்போது, அது எப்படி விடுவோம்? கதைனா அப்படி கிடையாது இல்லையா? ஸோ அவங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்றாங்க. இப்படியே தான் அந்த கதை வந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லவ் ஆகுது. லவ்லேருந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இனிமே நம்ம படிப்போம். லாவண்யாவோட பிளேஸ பத்தி நான் சொன்னேன் இல்லையா? ஷில்லோங் அப்படிங்கிற இடம். அது வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அது ஒரு தாய் வழி சமூகம். இந்த கதையில நான் அத படிக்கும்போது எனக்கு வந்து அது புடிச்சிருந்தது. கொஞ்சம் புதுசா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெறைய விஷயங்கள். இங்கிலீஷ்ல நான் அந்த வார்த்தைய ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டாம். நான் இங்க வார்த்தைகள்ல போடுறேன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லாவண்யா வந்து நார்த் ஈஸ்ட் சைட்லேருந்து வந்தவங்க இல்லையா? அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா அவங்க தெரிவாங்க. நம்ம அத வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத வச்சு ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க இந்த கதையில. கதையில இடையில வந்து ஷில்லோங் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போய் சுத்தி பார்ப்போம். ராஜ்வீரும், லாவண்யாவும் சுத்தி பார்க்கும்போது, நம்மளும் அத படிக்கும்போது அந்த இடங்கள நம்ம பார்ப்போம். அது ரொம்ப அழகா இருந்தது அத வாசிக்கும்போது. அப்பப்போ நான் Googleல செக் பண்ணேன். சரி இதுதானா? இப்படி தான் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறையா செக் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போதே ஆசையா இருக்கு. நம்மளுக்கும் போய் நேர்ல பார்க்க முடிஞ்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதில எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே எனக்கு அத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதில படிக்கும்போது இன்னும் அத பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, லிவிங் பிரிட்ஜ் உயிரோட இருக்கிற பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரத்த வெட்டி செய்வாங்க இல்லையா பாலங்கள், அந்த மாதிரி இல்லாம, இது வந்து மரத்தோட வேர மனுஷங்க வந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல விட்டுருவாங்க. உயிரோடவே இருக்கும். அந்த வேர் பகுதி அப்படியே பின்னப்பட்ட மாதிரி அந்த பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. அத நம்ம நேர்ல போய் பார்த்தாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ ராஜ்வீர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் அந்த இடங்கள. அங்க வந்து தாய் வழி சமூகம்னு சொன்னேன் இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா, ஷாப்ஸ்ல எல்லாமே வந்து பெண்கள் தான் நெறைய இருப்பாங்க. ஸோ பெண்கள் தான் முடிவெடுக்கிறது, பெண்கள் தான் குடும்பத்த பார்த்துக்கிறது. ஆண் வந்து கல்யாணம் பண்ணி பெண் வீட்டுக்கு வர மாதிரி. இதுதான் தாய் வழி சமூகத்தில கடைபிடிக்கப்படுற விஷயங்கள். அதுதான் அந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதெல்லாம் ராஜ்வீருக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த விஷயங்கள் லாவண்யா கிட்டேயும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாவண்யாவோட கேரக்டர் நம்ம படிக்கும்போது ரொம்ப போல்டா, ரொம்ப தைரியமா எல்லா விஷயங்களையும் அவளே முடிவெடுக்கிறது, அது எல்லாமே அதில தெரியும். அவ அங்க தான் வளர்ந்து வந்திருக்கா அப்படிங்கும்போது, அவ அப்படி இருப்பாங்கிறது. இது வந்து ஒரு நான் லீனியர் மாரி போயிட்டே இருக்கும். பாஸ்ட், பிரசன்ட் அப்படின்னு. பிரசன்ட்ல 2 பேர் வந்து சோஷியல் மெசேஜ் நான் சொன்னேன் இல்லையா? அந்த கதையில இருக்குன்னு. ஸோ சாலை விதிகள பத்தி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு லெக்சர் மாதிரி எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ பாஸ்ட்ல இந்த கதை போயிட்டுருக்கும். இடையிடையே இந்த பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டர் மாரி வரும். அதில காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட அவங்க இந்த சாலை விதிகள பத்தி சொல்லிக்கிட்டே வருவாங்க. இந்த கதைய பத்தி நான் டீட்டெயில்டா பேசி, இத கண்டிப்பா நீங்க வாசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நெனச்சதுக்கு ரீசன், இதுல இந்த சாலை விதிகள பத்தி சொல்லியிருக்கிறது தான். ஏன்னா, இந்த கதையோட மையம் வந்து அதுதான். ஸோ நமக்கோ, நம்மள சார்ந்தவங்களுக்கோ ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அத பத்தி நம்ம பெருசா கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது. நம்ம சாலை விதிகள மதிக்காம ரொம்ப ஸ்பீடா போறதுனாலயோ, ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறதுனாலயோ, நம்மளோட உயிர மட்டும் அபாயத்துல வைக்கிறதில்ல. ஆப்போசிட்ல வரவங்களோட உயிரையும் தான் நம்ம வந்து பணயம் வைக்கிறோம்னு சொல்லணும். அவங்களுக்கு நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம். ஆனா, அத பத்திலாம் நம்ம பெருசா கேர் எடுத்துக்கிறதில்ல. அப்படி என்ன வந்து அவசரமாக அந்த வண்டியில போயிட்டுருக்கும்போதே ஃபோன் எடுத்து பேசுறது, ஸ்பீடா போறது, கொஞ்சம் முன்னாடி கிளம்பி பொறுமையா போறோம்னு இல்லாம ரொம்ப ஸ்பீடா போறது, இல்ல ஒரு சிலருக்கு இந்த ஸ்பீடா போறதே வந்து கொஞ்சம் கெத்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி செய்றது. இதெல்லாம் வந்து ஒரு உயிர விட இதெல்லாம் ரொம்ப அதிகமான விலையான்னு எனக்கு தெரியல. இந்த கதையிலயும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். போலீஸ்லயும் ஒரு சில பேர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு விட்டுருவாங்க இல்லையா? சாலை விதிகள மதிக்காதவங்கள. அத பத்தியும் இந்த கதையில பேசியிருப்பாங்க. எனக்கு வந்து எங்க அப்பா லைசென்ஸ் வாங்குனா தான் வண்டியே வாங்கி குடுப்பேன்னு சொல்லி தான் எனக்கு ஸ்கூட்டி வாங்கி குடுத்தாங்க. அதேமாரி எல்லா விஷயங்களையும் அவங்க அந்த சாலை விதிகள மதிக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அதனால எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. அது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அத வந்து அப்படியே கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நம்மளோட நல்லதுக்குன்னு நம்ம யோசிக்கலனா கூட, ஆப்போசிட்ல வரவங்களோட நல்லதுக்கு, இல்ல உங்கள நம்பி ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களோட நல்லதுக்குனாவது யோசிச்சு, அது மொதல்ல கஷ்டமா இருந்தாலும் அத நீங்க ஃபாலோ பண்ண அதுதான் வந்து கரெக்ட்டுங்கும்போது அது ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த கதையிலயும் அத பத்தி தான் நெறையாவே பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த புக்க படிச்சு பாருங்க. நெறைய படங்கள் இருக்கு. நெறைய அவேர்னஸ் வீடியோஸ் இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு சில பேர் அத வந்து சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு நான் நெனைக்கிறேன்.
எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு கதையை கேள்விப்படும் போதோ, ஒரு புத்தகத்த படிக்கும்போதோ, அது நமக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து யோசிச்சு, அத நம்ம திருத்திக்கலாம். ஸோ இந்த கதையும் படிக்கும்போது அதில நடக்கிற அந்த நிகழ்வ கொஞ்சம் ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம சேஞ்ச் ஆனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அழகான காதல் கதை வித் சோஷியல் மெசேஜ். நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இத பத்தி படிச்சு பார்க்கலைனாலும் கூட இந்த சாலை விதிகள பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம். கதைய படிச்சு பார்த்துட்டு கதைய பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த கதையில வந்து ஒரு நல்ல காதல் பத்தி படிச்சது. அதுக்கப்புறம் தாய் வழி சமூகம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. நார்த் ஈஸ்ட் சைட்லாம் நான் போனது கிடையாது. மேகாலயா, அதுக்கப்புறம் அந்த ஷில்லாங் அப்படிங்கிற இடம். இது எல்லாத்தையுமே படிச்சபோது புதுசு புதுசா நெறைய விஷயங்கள நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. 2 ஸ்டேட்டுக்கு ஒரே ரோடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இதில வந்துச்சு. அத பத்தி எனக்கு டீட்டெயில்டா தெரியல. ஆனா அது ரொம்ப நல்லா இருந்தது. படிக்கும்போது நான் என்ஜாய் பண்ணேன். அது தெரிஞ்சுக்கிட்டேன் புதுசா அப்பதான். இந்த ஆத்தரோட ரைட்டிங் எனக்கு பிடிச்சிருந்தது. பேசிக் இங்கிலீஷா இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது படிக்க. இவரோடது இன்னும் நெறைய புக்ஸ் இருக்கு. 8 புக்ஸ் கிட்ட எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அது எல்லாமே கூட ஃப்யூச்சர்ல நான் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். டாடா! இந்த கதையோட ஹீரோ வந்து விக்ரம். ஒரு பஞ்சாப் பையன். விக்ரமா? ராஜ்வீர். லாவண்யா நார்த் ஈஸ்ட்.